அன்னை தெரசா போய் கொண்டிருக்கிறார் காரிலே. நாமெல்லாம் காரிலே போனால் என்ன பார்ப்போம்? என்ன படம் என்ன தேட்டரில் போட்டிருக்கு ஈரோட்டில் அப்படின்னு சிலர் பார்ப்பார்கள். அதே போல மரத்தை பார்த்து கொண்டிருப்போம், இயற்கை காட்சிகளை பார்ப்போம். அன்னை தெரசா போகிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அப்படியே போகிற போது அந்த சாலையிலே போகிற போதெல்லாம் குப்பை தொட்டிகளையே பார்த்து கொண்டு போவாராம். ஏன் குப்பை தொட்டிகளையே பார்த்து கொண்டு போவார்? அந்த குப்பை தொட்டியில் ஏதேனும் குப்பை தொட்டிக்கு அருகில் ஏதேனும் வயதான முதியவர்கள் இருப்பார்களா அல்லது ஆதரவற்றவர்கள் இருப்பார்களா என்று பார்த்து கொண்டே போவாராம். ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து அன்னை தெரசா போய்கொண்டே இருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற போது காரிலே வேகமாக போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கிற போது ஒரு குப்பை தொட்டியிலே ஏதோ ஒரு ஆடுகிற சத்தம். காரை நிறுத்து நிறுத்து என்று சொல்லிவிட்டு ஓடோடி போன அன்னை தெரசா அந்த குப்பைகளை எல்லாம் அப்படியே தூக்கி வீசிவிட்டு பார்க்கிறார். எறும்புகள் எல்லாம் கடித்த வண்ணம் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. போகிற போது குப்பை தொட்டிகளையே பார்த்து கொண்டு போனார். அதே போல ஒரு நாள் சாலையிலே போய்கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு வயதான முதியவர், உடலெல்லாம் புண், சீல், ரத்தம், எறும்புகள் கடித்திருக்கிறது, பூச்சிகள் கடித்திருக்கிறது, அதை அப்படியே கொண்டு போனார். இதெல்லாம் கதையல்ல, உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி போகிற போது அப்படியே அவரை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்திலே வைத்து அந்த எறும்புகளை எல்லாம் விரட்டிவிட்டு மருந்து கொடுத்து காயங்களுக்கு மருந்து கொடுத்தார். மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே அந்த வயதான 82 வயதான முதியவர் இருந்தார். எங்கு பார்த்தாலும் ரத்தம், சீல் வழிகிறது. எப்படியோ மருந்து கொடுத்தார். பிறகு தன் மடியிலே அந்த தலையை வைத்துக்கொண்டு, அந்த முதியவருடைய தலையை வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற பாலை எடுத்து கொடுத்தார். முதல் முழுங்கு விழுங்கினான் அந்த மனிதன், குடித்தான். இரண்டாவது முழுங்கு குடித்தான். மூன்றாவது முழுங்கு அந்த பாலானது வாயுக்குள் போகாமல் உதட்டு வழியாக வழிந்து வந்தது. அப்போ அவன் உயிர் பிரிந்தது. அப்போது உயிர் பிரிவதற்கு சரியாக சில மைக்ரோ செகண்டுகளுக்கு முன்னால் அவன் ஒரு புன்னகை பூத்தான். அன்னை தெரசா சொல்கிறார், நான் வாங்கிய விருதுகளை காட்டிலும் பாரத ரத்னா உள்ளிட்ட எத்தனையோ விருதுகளை வாங்கிவிட்டேன். நான் வாங்கிய அத்தனை விருதுகளை விட எனக்கு உயர்ந்தது அந்த 82 வயது முதியவர், ஆதரவற்ற முதியவர், அனாதை முதியவர் இறக்கிற போது மெதுவாக ஒரு புன்னகை செய்தாரே, அந்த புன்னகை தான் நான் பெற்ற விருதுகளிலே உயர்ந்த விருது என்று சொன்னார். இது போன்ற அந்த அன்பு உள்ளம் எத்தனை பேருக்கு வரும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய நடிகர் பார்த்திபன் தான் அழகாக சொல்லுவார், கருவுற்றதால் ஒரு பெண் அன்னையாகிறாள், கருவுற்றால் ஒரு பெண் அன்னையாகிறாள், அன்னை தெரசா கருணை உற்றதால் கோடிக்கணக்கான பேருக்கு அன்னையானாள் என்று சொல்லுவார். அந்த அன்பை, கருணையை, இரக்கத்தை, பண்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் கவிதை எழுதுங்க. நிறைய பேர் அற்புதமான கவிதை எழுதக்கூடியவர்கள் எல்லாம் கவிஞர்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் திறமை என்பது இப்போது இருந்தே வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றாக நினைவிருக்கிறது, நான் தந்தை பெரியார் 500 மரங்களை வெட்டினார் முதல் பேச்சு போட்டி 6ஆம் கிளாஸ் சேர்ந்திருக்கான். சாரு தான் இப்போ இருக்காரு. மைக்கு உயரமாக வச்சுட்டாங்க. எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் இளையராஜா, மசியமூர்த்தி, விஸ்வராஜ் அவங்களாம் சீனியர்ஸ். எனக்கு முன்னால் பேசியவரெல்லாம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். நான் தான் 6ஆம் வகுப்புல போய் கத்துக்குட்டியாக சேர்ந்திருக்கேன். என்ன அவர் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ சிறுத்த குட்டியாக இருந்தேன், இப்போது பெருத்த குட்டியாக மாறிவிட்டேன். அவ்வளோதான். நான் போய் பக்கத்தில் நிற்கிறேன். சார் எழுந்து மைக்கை கீழே நான் போய் ஜம்ப் பண்ணி பெரியார் 500 மரங்களை வெட்டினார், பெரியார் 500 மரங்களை வெட்டினார்னு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் உழுது உழுது சிரிக்கிறான். உடனே அழுது கொண்டே மேடையை விட்டு இறங்கி வந்து விட்டேன். உடனே நிகழ்ச்சியை முடித்து விட்டு அந்த பையனை கூப்பிட்றான்ட்டு கூப்பிட்டு, நல்லா பேசினேன், அடுத்த முறை நல்லா பேசுன்னு சொன்னார். அடுத்து 7ஆம் வகுப்பு போகிறேன். வெறித்தனமாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஆகணுன்ட்டு நான் போகிற போது நானே திக்கி திணறி விட்டு போனவன். என்னை அறிமுகப்படுத்துகிற போது என் ஐயா சொன்னார், கணீர் என்று பேசும் மாணவன் இதோ வந்துவிட்டார் அப்படின்னார். அந்த ஒற்றை சொல், காதுகளில் ஒலித்த அந்த ஒற்றை சொல் தான் இன்று உங்கள் முன்னால் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது.
சாரு மறந்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஒரு சயின்ஸ் கிளாஸ் அப்போ ஆட்டோகிராஃப் ஒரு படம், பக்கத்தில் மாரியம்மன் கோயிலிருந்து ஒரு ஆட்டோகிராஃப்லேருந்து ஒரு படம், அந்த பாட்டு ஒவ்வொரு பூக்களும் பூக்கிறதே அந்த பாடல் வருகிறது. பாடத்தை நிறுத்திட்டார், அமைதியாக இருக்கார். அப்போ சொல்கிறாரு, அடுத்த தேசிய கீதமாக அந்த பாடலை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் மறந்துட்டு இருப்பார். எனவே ஆசிரியர்களுடைய வழியில்தான் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? கான்ஃபிடென்ட் இருக்கிறதுல. நீ மனப்பாடம் செய்து 95 மதிப்பெண் பெறுவதை விட புரிந்து 90 மதிப்பெண் பெற்றால் அந்த 90 மதிப்பெண் தான் உயர்ந்த மதிப்பெண், இல்லையா? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? வேறு யாரும் கிடையாது, நம்மளே தான். வேறு யாருமே கிடையாது, நம்மளே தான். நம்ம படிச்சிருப்போம், தேர்வு எழுதுகிற போது டென்ஷன்லேயே பாதி விட்டுருவோம். ஒரு அற்புதமான ஒரு கதை. ஒரு பூட்டை திறக்கக்கூடிய ஒரு திறமைசாலி, திருடன்லாம் சொல்லக்கூடாது, அது ஒரு திறமை தானே. ஒரு எந்த ஒரு பூட்டை கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் திறந்து விடுவான். உடனே பெரிய வல்லுநர்கள்லாம் கூடுறாங்க, என்னடா நீ அவ்வளோ பெரிய டேலண்ட் பர்சனா அப்படின்ட்டு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்ட பூட்டை பூட்டி தர என்று சொல்கிறார்கள். அப்படி போகிறான், அப்படி திறந்துடுறான். உடனே இரும்பு எக்கால் செய்யப்பட்ட பூட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து இதை திற திற என்று சொல்கிறார்கள். உடனே திறந்து விடுறான். உடனே நீதிபதிகள் அவனின் முன்னால் அமர வைத்து, உன்னை சிறையில் அடைக்கிறோம், சிறையில் பூட்டி விடுவோம், நீ அந்த சிறையின் பூட்டை திறக்கவில்லை என்றால் நீ சாகுற வரை நீ சிறையிலே தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை சொல்லிவிடுகிறார்கள். டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். அவன் உள்ளே போகிறான், ஜன்னலில் போட்டு அந்த கதவை போட்டு லாக் போட்டுறாங்க. 2 நிமிஷம் டைமு, அந்த செகண்ட் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவன் கையை விடுறான், முயற்சி செய்கிறான். 1 நிமிஷம் ஆகிறது, 1.5 நிமிடம் ஆகிறது, 1.25 நிமிடம் ஆகிறது, 2 நிமிடம் ஆகிவிட்டது. அவனால் திறக்கவே முடியவில்லை. என்னடா இது, உலகத்தின் ஆகச்சிறந்த பூட்டுகளை எல்லாம் ஒரு நொடியிலே 30 செகண்ட் 20 செகண்டில் திறந்த உன்னால் ஏன் திறக்க முடியவில்லை என்று அவர்கள் கேட்கிறார்கள். என்னவென்றே தெரியவில்லை, என்னால் திறக்க முடியவில்லை என்று சொல்கிறான். அப்போது அந்த நடுவர்கள் சொன்னார்கள், பூட்டை வந்து உள்ளே இருந்து வெளியே வந்து பார் என்று சொல்லுகிற போது அவன் கம்பி ஜன்னல்களுக்கிடையே எட்டி பார்க்கிறான். பூட்டு போட்டப்படவே இல்லை. போட்டனால்தானே திறப்பதற்கு. அவ்வளவு திறமைசாலி. ஏன் அந்த பூட்டை திறந்திருக்கிறதா பூட்டி இருக்கிறதா என்று அவனால் உணர முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அவனிடத்தில் இருந்த பதற்றம், பயம். ஐயோ மாட்டிக்கொண்டோமே, ஐயோ நம்மால் முடியாதே, வாழ்நாள் முழுவதும் சிறையே என்கின்ற அந்த பயத்தாலும் பதற்றத்தாலும் அவன் அந்த இடத்திலே தோற்று போனான். நீங்கள் சிறப்பாக படிக்கிறீர்கள், ஆனால் தேர்வுகளை எழுதுகிற போது பயத்தாலும் நெஞ்சு படப்படப்பதாலும் பல மதிப்பெண்களை விட்டு விடுகிறீர்கள். நின்று நிதானித்து அடித்தால் எதை வேண்டுமானாலும் நாம் சாதிக்க முடியும். அதற்காகத்தான் இந்த கதையை நான் சொன்னதோட நோக்கம். யாரும் சோர்வு அடையலை, பிகேபி பள்ளி மாணவர்கள் சோர்வே அடையலை. அது மட்டுமல்ல, மிக முக்கியமானது கவிதை எழுதுங்கள் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் கவிதை எழுதுவீர்கள்? சும்மா கை தூக்கலாம். நல்லா கவிதை போட்டி வைக்க சொல்கிறான், நம்ம தாளாளரே உங்களுக்கு பரிசு கொடுப்பார். சரிம்மா, எழுதுங்கள், படியுங்கள். அதாவது ஒரு இளைஞன் கவிதை எழுதினான் சார். ஒரு பள்ளியிலே போட்டி, நடுவராக போயிருந்தோம். ஒரு இளைஞன் வந்து கவிதை எழுதினான். காரியம் செய்ய ஆற்றுக்கு போனோம், காரியம் செய்ய ஆற்றுக்கு போனோம், ஆற்றுக்கே யாரோ காரியம் செய்து விட்டார்கள். ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல. காரியம் செய்ய ஆற்றுக்கு போனோம், ஆற்றுக்கே யாரோ காரியம் செய்து விட்டார்கள். பட்டா போட்டா. அது மட்டுமல்லாமல் கவிஞர் நா. முத்துக்குமார் அற்புதமான கவிஞர். அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவர் சின்ன மாணவனாக இருக்கிற போது ஒரு மாட்டு வண்டியிலே, பள்ளிக்கு குதிரை வண்டி மாட்டு வண்டியிலே ஏற்றி விடுவார்கள். அப்பொழுதெல்லாம் பேருந்து வசதி இல்லை. அப்படி போகிற போது தினமும் அவர் கொண்டு போகிற அந்த உணவை நா. முத்துக்குமார் அவர்கள் பள்ளிக்கு போகிற போது, அது மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டி இருக்கும், அந்த குதிரை வண்டியிலே அவர் போகிற போது
அப்போதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்து ஒரு பையிலே அனுப்புவார்கள். அந்த குதிரை வண்டிக்காரன் தினமும் ஒரு 10 மாணவர்களை ஏற்றி சென்றால் அந்த 10 மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை ஒவ்வொரு பிடி 2 பிடியாக எடுத்து சாப்பிட்டு விடுவான். எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒரு நாள் அவர்கள் வீட்டிலே, நான் முத்துக்குமார் அவர்கள் வீட்டிலே அன்றுதான் மீன் குழம்பு காய்ச்சி இருக்கிறார்கள். இன்றெல்லாம் அசைவ உணவு உங்கள் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கிறது. விருப்பப்பட்டா போதும், அப்பா சிக்கன் 65 வாங்கிட்டு வாங்க, கிரில் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, தந்தூரி ஒரு ஆஃப் வாங்கிட்டு வாங்க. விரும்பி பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே தெரியும், இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்திலே அசைவ உணவு சாப்பிடுவது என்பது பொங்கல், தீபாவளி, ஏதேனும் பண்டிகைகள் வந்தால்தான் ஊரிலே அசைவ உணவு கிடைக்கும். அப்படி வறுமையோடு இருக்கிற நான் முத்துக்குமாருக்கு அன்றுதான் அவர்களுடைய பாட்டி மீன் குழம்பு காய்ச்சி அதிலே நல்ல எண்ணெயிலே பொரித்த 3 மீன் துண்டுகளை மேலே வைத்து ஒரு டிஃபன் பாக்ஸிலே சோறு போட்டு அதன் மீது மூடி அனுப்பிவிட்டார். எப்போதும் போல அந்த வண்டிக்காரன் அந்த இவருடைய டிஃபன் பாக்ஸை எடுத்து மேலே வைக்கிறான், பார்க்கிறான், ஒரு துண்டு மீனை எடுத்து சாப்பிடுகிறான். நான் முத்துக்குமாருக்கு இன்னும் 2 துண்டுகள் இருக்கிறது, 2 துண்டுகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதலுக்கு ஆபத்தில்லை என்று நினைக்கிற போது 2வது துண்டை எடுத்து சாப்பிடுகிறான். இன்னும் ஒரு துண்டு இருக்கு, எப்படியும் குதிரைக்கார அண்ணன் ஒரு துண்டாவது நமக்கு கொடுத்து விடுவார் என்று நினைக்கிற போது அந்த 3வது துண்டு மீனையும் அந்த குதிரை வண்டிக்காரன் சாப்பிட்டு விட்டான். ஒரு சின்ன வயது, ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற 9ஆம் வகுப்பு படிக்கிற போது ஆசையாக மதியம் சாப்பிடலாம் என்று ஒரு உணவை நினைத்து கொண்டு போகிற போது அதை ஒரு வண்டிக்காரன் சாப்பிட்டு விட்டால் எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும் அந்த மாணவனுக்கு. கோபம் தாங்க முடியவில்லை. கவிஞர் நா முத்துக்குமாருக்கு போய் நேரடியாக தலைமை ஆசிரியரிடத்திலே சொல்லிவிடுகிறான். அவ்வளவுதான், அடுத்த நாளிலிருந்து அந்த குதிரை வண்டிக்காரருடைய பணி இல்லாமல் போய்விடுகிறது. சில ஆண்டுகள் கால வெள்ளம் உருண்டோடுகிறது. சில ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துக்கு ஒரு திரையரங்கத்துக்கு நா முத்துக்குமார் போகிறார். அப்போது அந்த திரையரங்கத்தினுடைய வாட்ச்மேனாக இருக்கிறார் ஒருவர். ஓடோடி வந்து, தம்பி நல்லா இருக்கையா என்று கேட்கிறார். பிறகுதான் தெரிகிறது அந்த குதிரை வண்டிக்காரர் தான் இங்கு ஒரு சினிமா தியேட்டரிலே வாட்ச்மேனாக இருக்கிறார் என்று. அண்ணா நல்லா இருக்கிறனே, எப்படி தம்பி இருக்கிறாய், பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லிவிட்டு அந்த குதிரை வண்டிக்காரர் சொன்னாராம், தம்பி நான் அப்படி செய்திருக்க கூடாது, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. அண்ணா அது விடுன, அதெல்லாம் பழைய கதை, நான் சின்ன பையனா இருக்கிறப்ப செஞ்ச விஷயம், நான் விடுன பரவாயில்ல அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்றாரு. இல்லை தம்பி நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன், எங்கள் வீட்டில் 6 பிள்ளைகள், 2 தங்கைகள் 2 தம்பிகள், எங்களுக்கு முழுமையான சோறு கிடையாது. பசியால் உங்களிடத்தில் எடுத்து எடுத்து நான் சாப்பிட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு வந்து கவிஞர் நா முத்துக்குமார் இடத்தில் கைகளிலே கொடுத்து விட்டு என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். நா முத்துக்குமார் இப்படி எழுதுகிறார், திரையரங்கத்திலே நான் அமர்ந்து கொண்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ட போது எனக்கு மீன் குழம்பு வாசனை அடித்தது என்று எழுதினார். பசி என்னவெல்லாம் செய்யும், பசி எது வேண்டுமானாலும் செய்யும். ஆனால் உங்களுக்கு அந்த பசி இல்லை. 3 வேளை உணவு தரமாக கிடைக்கிறது, படிப்பதற்கு புத்தகங்கள் கிடைக்கிறது. இதைவிட உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு கவிஞன் பசியை பற்றி எழுதினான். உணவை வீணாக்க கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு 2 லட்சம் டன் உணவு உலகம் முழுவதும் வீணாக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் 26 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உலகம் முழுவதும் படுக்கிறார்கள் என்று ஒரு தரவு சொல்லுகிறது. அந்த உணவை நீங்கள் வீணாக்க கூடாது, அந்த பசியின் அருமையை உணர வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். ஒரு கவிஞன் எழுதினான், நின்றேன், அமர்ந்தேன், படுத்தேன், சம்மணமிட்டு அமர்ந்தேன், குந்துக்காலில் அமர்ந்தேன், ஆனாலும் பசிக்கிறது என்று ஒரு ஏழை எழுதினான். உலகத்திலே யோசித்து பாருங்கள் என் தங்கங்களே, தம்பிகளே, உலகத்திலே கண்கள் இல்லாதவர்கள் உண்டு, காதுகள் இல்லாதவர்கள் உண்டு, பல நேரங்களில் கைகள் இல்லாதவர்கள் உண்டு, கால்கள் இல்லாதவர்கள் உண்டு, வயிறு இல்லாதவர்கள் யாராவது உண்டா? அப்படியானால் பசி எவ்வளவு கொடுமையானது என்பதை உணர்ந்து ஒரு உணவை கூட நீங்கள் கவனத்தோடு பார்த்து
நீங்கள் சாப்பிட வேண்டும், வீணாக்கக்கூடாது. கௌரவம் என்கின்ற பெயரில் எந்த உணவுப் பொருளையும் வீணாக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய இந்த கதையினுடைய நோக்கம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நிறைவு பகுதியில் இருக்கோம். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், 1 மணி நேரம் ஆகுது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு டைம் போகிறதே தெரியாது மாணவர்களோடு இருக்கிற போது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய மாபெரும் காப்பியங்கள், இதிகாசங்கள் என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம் கதைகள்லாம் தெரியுமா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகாபாரதத்திலே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதத்திலே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்ணன் கண்ணனை பார்த்து கேட்கிறான், கண்ணா, நான் எவ்வளவு அவமானங்களை சந்தித்தேன் தெரியுமா? எவ்வளவு அவமானங்களை சந்தித்தேன் தெரியுமா? நான் பிறந்தவுடன் என்னுடைய தாய் குந்தி என்னை தூக்கி ஆற்றிலே போட்டுவிட்டாள். ஒரு தேர்ப்பாக நான் வளர்க்கப்பட்டேன். நான் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு சூத்திரன் என்பதற்காக எனக்கு எந்த ஆசிரியரும் பாடத்தை கற்றுத்தரவில்லை. ஒரே ஒரு ஆசிரியர் கற்றுத்தந்தார். அவரும் தகுந்த நேரத்தில் நீ கற்ற மந்திரங்கள் எல்லாம் மறந்து போவாய் என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, என்னுடைய திறமையை, என்னுடைய வலிமையை, என்னுடைய ஆற்றலை, அறிவை நான் வெளிக்கொண வேண்டும் என்று நினைத்த போது, இல்லை இல்லை, உனக்கு அந்த தகுதி இல்லை என்று போட்டியிலிருந்தே என்னை விலக்கி விட்டார்கள். என் உயிரினும் மேலான என்னுடைய தாய் 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்த போது அந்த தாய் என்னிடத்தில் வந்து, மகனே, ஒரு கணைக்கு மறுகணை நீ வாங்கக்கூடாது என்று சொல்லி வரத்தை என்னிடத்தில் வாங்கி என் இதயத்தை அம்புகளால் வீழ்த்தி விட்டு போய்விட்டாள். இப்படி என் வாழ்நாள் முழுவதும் நான் அவமானப்பட்டேன். அத்தனை திறமைகள் என்னிடத்தில் இருந்தாலும், அர்ஜுனனுக்கு இணையான ஆற்றல் என்னிடத்தில் இருந்தாலும் தொடர்ந்து நான் புறக்கணிக்கப்பட்டேன். என் தாயால் புறக்கணிக்கப்பட்டேன். என் பிறப்பே ஒரு இழிவானதாக பேசப்பட்டது. இவ்வளவு ரணத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதைவிட கொடுமை என்னவென்றால், எதிரிலே இருக்கக்கூடிய பாண்டவர்கள் 5 பேரும் என் சகோதரர்கள் என்பது எனக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலே சகோதரர்கள் என்று தெரிந்தே அவர்களோடு போர் புரிபவன் நான் தான். இதைவிட என்ன கொடுமை இருக்க முடியும் என்று சொன்னான் கர்ணன். அப்போது கண்ணன் மௌனமாக புன்னகை செய்து கொண்டே சொன்னார், நீயாவது பரவாயில்லை, பாடசாலைக்கு போய் ஏதோ ஒரு குருவிடத்திலே பாடம் பயின்றாய். நான் சிறையிலே பிறந்தேன். நீயாவது ஒரு வளர்ப்பு தாயிடம் வளர்ந்தாய். என்னை சிறையிலிருந்து தூக்கி கொண்டு போனார்கள். அது மட்டுமல்ல, நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே எனக்கு கொல்வதற்கு பல சதிகள் செய்யப்பட்டது. என்னுடைய உலகத்தில் உன்னதமான உயர்வு தாய்மாமன் உறவு. அந்த தாய்மாமன் கம்சனால் நான் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டேன். அது மட்டுமல்ல, சராசந்திரனுக்கு பயந்து நான் கடலுக்குள் என் நகரத்தை அமைத்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த பீஷ்மர், துரோணர் எல்லாம் இருக்கிறார்கள். வெற்றி பெறுகிற அணியில் நீ இருக்கிறாய். 5 பேரை நம்பி இந்த அணியிலே ஒரு சாரதியாக இருக்கிறேன். உன்னை விட அதிகமான கஷ்டத்தை படுபவன் நான் தான் என்று சொன்னார் கண்ணன். உலகத்திலே எந்த மனிதனும் கஷ்டங்கள் படாமல் ஒருபோதும் உயரவே முடியாது என்பதற்கு இந்த கதையே ஒரு சான்று. ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். முடிந்தால் இந்த கவிதையை உங்கள் தமிழ் ஐயாவிடத்திலோ தமிழ் அம்மாவிடத்திலோ ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வீட்டிலே நீங்கள் படிக்கிற இடத்திலே சுவரிலே ஒட்டி கொள்ளுங்கள். நான் 1 மணி நேரம் பேசியதனுடைய சாரம்சம் இவ்வளவுதான். இந்த கவிதையை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போதெல்லாம் சோர்வு வருகிறதோ, எப்போதெல்லாம் தயக்கம் வருகிறதோ, அப்போதெல்லாம் இந்த கவிதையை நீங்கள் சொல்லி பாடுங்கள், படித்து பாருங்கள். கவிஞர் கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதியிருப்பார், எனக்கும் ஒரு நாள் எனக்கும் வானத்துக்கும் போட்டி, ஒரு நாள் எனக்கும் வானத்துக்கும் போட்டி. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மலைத்துளியை எடுத்து வைத்தது. நான் வியர்வையை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது.
நான் கவிதையை எடுத்து வைத்தேன், வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், வானம் புயலை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், வானம் மின்னலை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கிரகங்களை எடுத்து வைத்தது. தினம் 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 நான் புது புது முயற்சிகளை எடுத்து வைத்தேன். வானம் என் காலடியில் தோற்று போனது. வானம் தோற்க வேண்டும், PKP பள்ளி மாணவர்கள் வெல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.